இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவினை இன்று தாயாம் திரு அவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு இம்மூன்றும் மிக சிறப்பான நினைவுகளாக வருடம் தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தனது மன்னக வருகையை நிறைவு செய்து இன்று விண்ணகம் ஏறுகிறார் இறைமகன் இயேசு. அவ்வளவுதானா, முடிந்ததா என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள் என அவரை போல் நற்சொல் நற்செயல் ஆற்றி கிறிஸ்து என்ற ஒருவர் இவ்வாறுதான் வாழ்ந்தார் என அவருக்கு சான்று பகர இன்றைய வாசகங்கள் வழியாக நம்மையும் அழைக்கின்றார். பெல்லாக், செஸ்டர்டன், லூட்விக் என்ற வரலாற்று வல்லுநர்கள் மூவரும் வரலாறு மாற்றியமைக்கப்பட்டிருந்தால் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளிவரவிருந்த நிலையில் அது குறித்து ஆராய தொடங்கினர். நெப்போலியன் அமெரிக்காவிற்கு தப்பி ஓடியிருந்தால், ஆபிரகாம் லிங்கனை சுட்ட குண்டுகள் குறி தப்பியிருந்தால், ஸ்பெயின் நாட்டை மூர்கள் பிடித்திருந்தால் என்று ஒவ்வொருவரும் கேள்விகள் எழுப்பி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒருவர், கிறிஸ்து இவ்வுலகிற்கு வராமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ற மாபெரும் கேள்வியை கேட்டார். எல்லோருடைய சிந்தனைகளும் கலைந்து ஆழ்ந்த மௌனம் நிலவியது. கிறிஸ்துவின் வருகையினால்தான் உலக வரலாறே கிமு கிபி என பிரிந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது என்றார் செஸ்டர்டன். ஆம், இயேசுவின் வருகை நிகழ்ந்திராவிட்டால் வரலாற்று மாற்றம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்வும் இல்லை. ஆனால் இன்று உயிர்த்த இயேசுவின் சாட்சிகள் நாம், உயிர்ப்பின் மக்கள் நாம். கிறிஸ்து உயிர்த்திராவிடில் அவரது வாழ்வு ஒரு சாதாரண மனித வாழ்க்கையை ஒத்திருந்திருக்கும். ஆனால் உயிர்த்த இயேசு வரலாற்று நாயகன். யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று ஆர்ப்பரிக்கும் அளவுக்கு அவரை போல் ஒருவரும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. அவரது வாழ்வு 2000 ஆண்டுகளாக நினைவு கூறப்பட்டு வருகிறது. இந்த நினைவு கூறுதல் மட்டும் போதுமா? போதாது. அவரை போல மறு கிறிஸ்துகள் உருவாக வேண்டும். அவர் விண்ணேறுகின்ற பொழுது மன்னகவாசிகள் இயேசுவாக மாற வேண்டும். அவர் சொன்ன சொல்லை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்து வாழுங்கள் என்ற அன்பு கட்டளைப்படி வாழ வேண்டும். சமுதாயத்தில் அன்பு பணிகள் ஆற்றப்பட வேண்டும். சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளை பேணுங்கள் என்ற அவரது அறைகூவல்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். நன்மைகள் பெருக வேண்டும், நீதி நிலைத்திட வேண்டும், உலகம் அமைதி பெற வேண்டும், யாவரும் இன்புற்று இருக்க வேண்டும், தன்னலம் மறைந்து பிறர் நலம் பெருக வேண்டும். இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செய்ய வேண்டியவை. இவையே விண்ணகத்தின் பாதையான படிக்கட்டுகள். விண்ணக கூடாரம் நமக்குண்டு. அதனை எதிர்நோக்கி நாளும் பயணிப்போம். ஆமேன்.